அதே போல எங்கட முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வெஸ்டர்ன் கொடுக்க பேத்து இவள் சோனவத்தியா பரங்கிச்சியா நடுவுல பிறந்தவளான்னு தெரியா கேட்டா நாங்க ஹபாய் எடுத்திருக்கிறோம். உங்களோட ஹபாய பாருங்களே, இந்த கருப்பு கலர் கொடுத்திருக்கிறோம், அதுல இப்ப பச்சை நீலம் நாவல் மஞ்சள் எல்லாம் எடுக்கிறாங்க. கான்சர்ட்டுக்கு போற மொண்டசோரி புள்ளல் மாதிரி இப்ப நாங்க ஹபாய் உடுத்திக்கிறோம், நாங்க ஃபர்தா போட்டிக்கிறோம், கொஞ்சம் திரும்புங்களே உடுத்திக்கிற உடுப்புல உள்ளுக்கிற ஷேப் எல்லாம் வெளியே கேட்டா நாங்க ஹபாய் உடுத்திக்கிறோம். நல்லா யோசிங்க, உங்களோட ஹபாய் போட்டோ நீங்க கண்ணாடியில பாருங்க, வெள்ளக்காரி உடுத்திக்கிற உடுப்ப பாருங்க, என்ன வித்தியாசம்? அவள் போட்டிக்கிற உடுப்பு டைரக்டா விளங்குது, உங்களோட ஹபாயில இன்டைரக்டா விளங்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். கேவலமான ஹபாய். நாம சொல்லுவோம் வெள்ளக்காரியில் அசிங்கம் பாருங்களேன், 2 துண்டோட போறாள், என்ன வித்தியாசம்? அந்த 2 துண்டு உங்களோட ஹபாயில பின்னுக்கால மாக்ல விளங்குது. யார் அனுப்புற வெக்கம் கெட்ட டெடா? சில டெடா இருக்குது, அது கிடாவே தான். இந்த கிடாக்கு பாருங்க, அடிச்சாலும் மெஹேன், உதஞ்சாலும் மெஹேன், அது இலைய நீட்டினாலும் மெஹேன், புண்ணாக்க நீட்டினாலும் மெஹேன். சில டெடா இருக்கிற மாமா என்ன செஞ்சாலும் மெஹேன். இனி மாமா சொல்ற எங்கடவர் அப்பாவி, நான் சொல்லுவோம் உங்களோட வர ஆடு, அவ்வளவுதான். நல்லா யோசிங்க, ஆம்பளை யோசிங்க. ஏன் வீட்டுல இருக்கிற குமரு உள்ளுக்கு போட்டுக்கிற ஆடேட ஃபிகர் விரங்கலானுக்கு ரோட்ல போறேன்டா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்டா, என்ன வாப்பா, என்ன வாப்பா? இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். 4 புள்ளையோட உமாமா அப்படித்தான் எடுத்துட்டு போறாங்க. சில பேர் போக்கல எனக்கு பயமாற தும்மல் விட்டுறாம அசிங்கடா வெடிச்சிடும் மாமாய், அவ்வளவு இருக்கு, தும்மினால் வெடிச்சிடும். ஏன் இவ்வளவு? ஏன் தெரியுமா நடந்த? இஸ்லாமிய உடுப்ப கொஞ்சம் மொடர்ன் ஆக்க பேத்து முக்காவாசி வெளியே போச்சு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்ப இஸ்லாமா இருக்குமோ அப்பதான் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நல்லா விளங்குங்க, இது தௌபாவுடைய நாளன்றதால சொல்றேன். வயசாளிகள் எப்ப கருப்பு டை போட ஆரம்பிக்கிறீங்களோ கியாமத்து நாளுடைய அடையாளம். வயசாளிகள் கருப்பு டை போட ஆரம்பிச்சா கியாமத்து நாளுடைய அடையாளம். இன்றைக்கு வெளிநாட்டு பேத்து வார 45 வயசு 50 வயசு அவட நெஞ்சு முறியும் வெல்ல, கைமுடியும் வெல்ல, தலைமுடி மட்டும் கணக்க நேரம் இருக்கிற. நல்லா தெரியும் இவன் எங்களோட தான் பிறந்தவன். இப்ப எல்லாரும் இவருக்கு தம்பி என்ன செல்ல போற, அப்பான்னு தான் செல்ற, இல்லாட்டி மாமான்னு தான் செல்ற. தலைமுடி எல்லாம் கருப்பு, பொண்டாட்டிக்கு சரியா. இன்றைக்கு ஆம்பளை புள்ளையில வலிக்கெடுத்த உம்மமார். ஒரு ஆம்பளை பொடிய பசுந்தா தாடியோட வந்தா என்ன இது தாடியோட கிழவனாட்டம், உட வாப்பவே பொடியம்மா ஈக்கிறேடா, நீயத்த கிழவம்மாய். இவன் பாப்பா ஓஹோ இப்ப எப்படி வந்திருக்கிறான்? இந்த பஞ்சிகாவத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடை மாதிரி. பஞ்சிகாவத்துல பேத்து பார்த்தா செசி இருந்தா பொடி இல்ல, கதவு இருந்தா டிக்கி இல்ல, பொனட் இல்ல, ஹெட்லைட் இல்ல. இப்ப பொடிய மாட்ட தலையும் கொண்டையும் இஞ்சல இருந்தா இஞ்சல இல்ல, இஞ்சல இருந்தா அங்கல இல்ல. சரியா பூல் நாய்க்கு சொறி பிடிச்ச மாதிரி, அங்கல கொஞ்சம் இஞ்சல கொஞ்சம் அடியில கொஞ்சம் இல்ல. இத பார்த்து எங்கட உம்மமார் சொல்ற எங்கடவர் சின்னவர் அவர் கொஞ்சம் ஃபேஷன் இல்லையா, அடி சொரி நாய்மாய் வந்தீங்க. அதை பார்த்து உண்மை சொல்ற எங்கடவர் சரி ஃபேஷன். அவர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கலியா போற, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்ல, அது இன்டர்நேஷனல் ஜூக்கு போற சில பிள்ளைகள். அவனை பார்த்த ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கிற அது பெருமை. இஸ்லாமிய போறபடி வந்தா பெருமை இல்லை, கண்ணீர் வடிக்கணும். ஒரு மதரசாக்கு போகக்கூடிய மாணவி சொல்லியிருந்தால் எனக்கு ஆசை மூடி ஃபர்தா போட, நான் மதரசால மூடுற வீட்டுக்கு வந்தா துறக்கிற உம்மாவும் வாப்பாவும் டீச்சர்ஸ் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் செய்யாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் தாய் தாப்பண்ட நிலைமை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஊடு தீனுடைய சூழல்